லீவரேஜிங் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா இறங்குச்சுன்னா எல்லாத்துலையும் அடி, ஏறிச்சுன்னா எல்லாத்துலையும் லாபம், வேற விஷயம். பட் ஒன்ஸ் நீங்கள் லீவரேஜ் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் 1% இறங்கினா கூட உங்களுக்கு 10% நஷ்டம். ஸோ லீவரேஜிங் பண்ணாமல் ப்ரீத்திங் ஸ்பேஸோட நம்ம ட்ரேட் பண்ணோம், இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம கவலைப்பட தேவையில்லை. மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா லார்ஜ் கேப்பை வித்துட்டு இல்லாட்டி ஹோல்ட் பண்ணிட்டு அதில் கிடைக்கிற மார்ஜினை வச்சுக்கிட்டு அவங்க ஸ்மால் கேப் மிட் கேப் வாங்குவாங்க. அது நல்லா மேலே போகும். இப்போ நிஃப்டி மேலே போகலை அப்படின்னாக்கா ஹோல்ட் ஆல்ஃபா பை பீட்டா மிட் கேப் தலை தெறிக்க மேலே போகும். நிஃப்டி எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 166 கோடி வால்யூம் நடக்குது. 166 கோடி வால்யூம்னாக்கா பைக் 166 கோடி, செல்லுக்கு 166 கோடி, 320 கோடி வால்யூம் நடக்குது. புரோக்கரேஜ்னா 5 ரூபான்னு வச்சுங்க. ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு 320 5 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபா, 1500 கோடி ரூபா பைசா வருது உங்களுக்கு பைசா. இது மாதிரி வந்து ஒரு 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த புரோக்கரேஜ். இந்திய அரசாங்கத்தில் பதிவு பெற்ற பாதுகாப்பான, நம்பிக்கையான மற்றும் விரைவான சேவை வழங்கும் யூனிடெக் எக்ஸ்சேஞ்சில் கிரிப்டோ கரன்சி வாங்க, விற்க மற்றும் வர்த்தகம் செய்ய அழைக்கவும் 8610138826. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்கு சந்தை எப்படி இருக்கு, என்ன மாதிரியான முதலீடுகளில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாது, இன்வெஸ்டர்ஸ் எந்த விஷயங்களை எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் குருமூர்த்தி அவர்களை நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். ஆகஸ்ட் செகண்ட் வீக் ஓப்பனிங்லேயே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்த ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஃப்ரைடேக்குள்ளாரே ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு. அதே ஃபீலிங்கோடு வந்துடுவோம், நெக்ஸ்ட் வீக் ஓப்பனிங் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்த இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்டார்டிங் மார்க்கெட் இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனப்பே ஒரு சின்ன அதிர்ச்சியோடு தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே டவுனில் தான் இருந்துச்சு. மார்க்கெட் இப்போ நம்ம ஷூட் எடுத்திருக்க இந்த டைமில் கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய ஹாட் டாபிக், இந்த டைமில் இருக்கிற ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னா அதானி குரூப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிறதா ஒரு ஹாட் டாப்பிக்காக ஸ்டில் நம்ம போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன ரீசன் சார்? முக்கியமான காரணம், செபி சேர் மேலே ஒரு அலகேஷன் வச்சுட்டாங்க. ஹெண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்திருக்கு. அது முக்கியமான காரணத்தால் அதானி ஸ்டாக்ஸில் இறங்கியிருக்கு. அதானி ஸ்டாக்ஸு 2%, 5%, 7% இறங்குறதோ ஏறுறதோ பெரிய விஷயம் கிடையாது. ஹை பீட்டா ஸ்டாக் அப்படின்வாங்க. யூஸ்வலாகவே வந்து 5%, 7% ஏறி இறங்கும். இது நார்மலான கரெக்ஷன் தான், இது பெரிய இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு தோணலை. இன்னொன்று, அதானி இப்போ வந்து டூ பிக் டு ஃபெயில் அப்படின்ற அளவுக்கு ரீச் ஆகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டே காப்பாற்றி விட்டுரும் அதானி குரூப்பை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாங்க. ஏன்னா என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போர்ட்ஸு, ரயில்வேஸு, ஏர்போர்ட்டு அவங்க இல்லாத துறையே இல்லைன்ற மாதிரி வளர்ந்துட்டுருக்காங்க. ஒரு முக்கியமான அங்கம் நம்ம எக்கானமிக்கு. அதனால் வந்து கவர்மெண்ட்டே அவங்கள சேவ் பண்ணி விட்டுரும், ஆப்போசிஷனும் சேவ் பண்ணி விட்டுரும். நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. இது ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். போன வாரம் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், மார்க்கெட்டு எவ்வளோ வேகமாக விழுந்ததோ அவ்வளோ வேகமாக ரெக்கவர் ஆகும்ன்ட்டு. போன இன்டர்வியூலேருந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் 550, 600 பாயிண்ட்டில் மேலே வந்துட்டோம். இப்போது பெருசாக கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இருக்க மாதிரி எனக்கு தோணலை. ஓகே, அதானி பவர்ஸ் அப்படிங்கிறது மார்னிங் ஸ்டார்ட் ஆனப்போ, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனப்போ ஒரு 4% இருந்தது. இப்போ ஸ்டில் டவுன். நம்ம இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்க டைமில் 7% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. இன்னும் அகைன் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் இன்னும் டைம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளார இன்னும் இறங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். கொஞ்சம் டஃப்பு தான். 10% சர்க்கியூட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதானி என்டர்பிரைசஸ் மட்டும் தான் நிறைய கரெக்டாக இருக்குது. அதானி போர்ட்ஸு, மற்ற ஏடபிள்யூஎல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கரெக்டாக இருக்குது. 1.5%, 2% தான் கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரிப்போர்ட்டுக்கு, ட்ரமாட்டிக் ரிப்போர்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக கரெக்டாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹிண்டன்பர்க் நிறைய புட்ஸு வாங்கி வச்சுருக்காங்க. இப்போது அவங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணாங்கனாக்கா கொஞ்சம் லாபத்தில் தப்பிச்சிக்கலாம். மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சுனாக்கா அதானி ட்ரமாட்டிக்காக ரெக்கவர் ஆகி அவங்க ஹிண்டன்பர்க்கோட புட்டெல்லாம் 0 ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இப்போ பெஸ்ட்டு சான்ஸ், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போ நீ வந்து பரவாயில்ல புட்டை வாங்கிட்ட, கொஞ்சம் பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லி இப்போ சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெக்கவர் ஆகிடும்னு நான் நம்புகிறேன். ஒரு ரெட் சிக்னல்லேருந்து அப்படியே க்ரீன் சிக்னலுக்கு வருவோம். ஆர்விஎன்எல் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பனிங்லேருந்தே ஒரு நல்ல அப்பில் இருக்குது. ஆர்விஎன்எல் ஸ்டாக்ஸ் இப்போது யாராவது பை பண்ணணும் அப்படின்னா இந்த டைம் கரெக்டான டைம் இருக்குது. ஆர்விஎன்எல் சிப் மோடில் பண்ணலாம். வேல்யூ ஆவரேஜிங், வேல்யூ இன்வெஸ்டிங் சொல்லி 2 கான்செப்ட் இருக்குது. புக் இருக்குது, ரொம்ப நல்ல புக் இருக்குது. இந்த வேல்யூ ஆவரேஜிங், வேல்யூ இன்வெஸ்டிங் புக்கை வாங்கி ஒரு படிச்சுட்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் ஒரே ப்ரைஸ் பாயிண்ட், ஏன்னா இப்போ நிறைய ஏறிட்டாங்க. எல்லா ரயில்வே ஸ்டாக்ஸும் வந்து 10 மடங்கு, 8 மடங்கு, 15 மடங்குன்னு ஏறி இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல போய்ட்டு ஒரு சங்காக ஒரு பைசா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்டில் இப்போ இருக்கிற ப்ரைஸில் ஒரு 100 ஷேர், ஒரு 50 பாயிண்ட் இறங்கினா ஒரு 100 ஷேர், 20 பாயிண்ட் ஏறினா ஒரு 100 ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணாக்கா டெஃபினட்டாக தட்ஸ் அ ஒர்த் ஸ்கிரிப்ட். வோல்டாஸ் கூட காலைல மார்க்கெட்டில் பார்க்குறப்ப 2 மடங்கு லாபம் கொடுத்துருக்கதா ஒரு அறிக்கை வந்திருக்கு. வோல்டாஸ் இப்போது இந்த சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பெரிய டிஃப்ரென்சஸ் வந்திருக்கு சார். சம்மர் ஆக்சுவலி முடியவே போகிறது. யூஸ்வலாக இந்த சமயத்தில் வோல்டாஸ் பிக் அவுட் ஆகும்.
வோல்டாஸ் மட்டும் இல்லை, ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாடா குரூப் கம்பெனி ஒன்று இருக்குது. டாடா கன்சியூமர் போன வாரம் சொல்லியிருப்பேன், டாடா கன்சியூமர் வாங்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ டாடா கன்சியூமர் இது மாதிரி ஒரு டாடா குரூப் கம்பெனிஸ் எல்லாமே வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அதானியில் ஒரு இஷ்யூ இருக்குது, ஒரு டவுட் இருக்குது, ஆம்பிகிட்டி இருக்குது அப்படின்ற அங்கே விற்கிற பைசா எங்கேயாவது தேடணும் இல்லையா? இது சேஃப் ஹேவன் அப்படின்னு சொல்லிட்டு டாடா குரூப்பை தேடுது. அங்கே கார்ப்பரேட் கவர்னன்ஸ் நல்லாயிருக்கும், எந்த இதுலேயும் சிக்கிக்காத குரூப்பை. அதனால் மற்ற குரூப்லேருந்து எக்ஸிட் ஆகிற பைசா இங்கே வருதோ. ஏன்னா நாட் ஓன்லி வோல்டாஸ், டாடா குரூப் கம்பெனி எல்லாமே மேலே போயிருக்கு. கடைசி ஒரு 10 நாளில் ட்ரெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா மேலே வந்திருக்கு. 5400 போன வாரம் நான் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தா 6450 ரூபா மேலே வந்திருக்கு. மேபி செக்டரல் ரொட்டேஷன், இண்டெக்ஸ் ரொட்டேஷன் நடக்குதா அப்படின்றத பார்க்கணும். பொதுவாக இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்க ஒரு பெரிய பிரச்சனை, திடீர்னு ஒரு மார்க்கெட் ஃபால் வருது அப்படிங்கிறப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிற நிறைய பர்சன் இருக்காங்க. ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வீழ்ச்சியை மார்க்கெட் சந்திக்கிறப்ப இன்வெஸ்டர்ஸ் என்னெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் சார்? இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க இவங்க வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. இந்த எவ்ரிடே இன்றைக்கி மார்க்கெட் மேலே போச்சு, இன்றைக்கி நாளைக்கு கீழே இறங்கிச்சு, இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாக்கா அந்த ஸ்டாக் இறங்கினா நல்லதுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இன்னொரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7511 ஸ்விங் லோ 2020. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து 3 மடங்குன்றது 22,533. 3 மடங்குக்கு மேலே ஒரு 2500 பாயிண்ட் வந்துடுச்சு. இவ்வளோ மேலே வந்தது எல்லாருக்குமே எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்குமே பைசா புக் பண்ணணும். லாபம் வந்தால் எவ்வளோ 10 லட்சம் நஷ்டத்தில் போனால் கூட ஆவரேஜ் பண்ணணும்னு தோணும். 10,000 லாபம் வந்தால் கூட விற்கணும்னு தோணும் இல்லையா? ஸோ மக்களுக்கு லாபத்தை பார்த்தோன்னு விற்கணும்னு தோணுது, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸுக்கு எக்ஸிட் பண்ண வேண்டிய பொசிஷன் இப்போ கிடையாது. ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு $450 பில்லியன் பைசா வரப்போகுது. இன்றைக்கி காத்தால ஒரு நியூஸு, MSCI இண்டெக்ஸில் சைனாக்கு ஈக்குவலண்ட்டான வெயிட்டேஜ் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. சைனாவோட நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 50லேருந்து 60 வருஷம் பின்தங்கியிருக்கோம். ஆனால் சைனாவுக்கு கொடுக்குற ஈக்குவல் வெயிட்டேஜ் MSCI இண்டெக்ஸ் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்கா இன்னொரு $400 பில்லியன் $500 பில்லியன் இந்தியாவை தேடி வரப்போகிறது. ஸோ டெஃபினட்டாக இந்தியன் மார்க்கெட்ஸ் ஆர் கோயிங் டு கோ அப். இன்வெஸ்டர்ஸுக்கு பேனிக் ஆகிறதுக்கோ பயப்படுறதுக்கோ எந்த விதமான இதுவும் இல்லை. ஓகே, லாஸ்ட் வீக்கில் நம்ம சில இன்வெஸ்டர்ஸோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். என்னென்னா மார்க்கெட் திடீர்னு டவுன் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறமா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் திருப்பி ஃப்ரைடே அன்னைக்கு அகைன் சம் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு. இந்த டைம்குள்ளார இந்த மார்க்கெட் திடீர்னு ரீபவுண்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ இது ரீபவுண்ட் ஒரிஜினலாக ரீபவுண்ட் ஆகுதா இல்லை ஒரு டெம்பரரி ரீபவுண்ட் தானா அப்படிங்கிறத அவங்களால அனலைஸ் பண்ண முடியல. இது எப்படி இன்வெஸ்டர்ஸ் அனலைஸ் பண்ணலாம்? டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சிலதை டெட் கேட் பவுன்ஸ் சின்னதாக பவுன்ஸ் ஆகிட்டு கீழே விழுந்துடும். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னாக்கா 3 மந்த்தோட லோவை தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கணும். மினிமம் 3 மந்த் லோ. 3 மந்த் லோன்னாக்கா இப்போ June 4th எலெக்ஷன் அப்புறம் வந்து ஒரு ஃபால் இருந்தது இல்லையா, 21,240 அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டிக்கு ஒரு நம்பர் இருந்தது. அந்த 21,240 வரைக்கும் நம்ம கவலைப்பட தேவையில்லை, இன்வெஸ்டர்ஸ் கவலைப்பட தேவையில்லை. June 4th முன்னாடி இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வரும்போது ஒரு நம்பர் டச் பண்ணுது நிஃப்டி 23,400. இந்த 23,400 வரைக்கும் பை ஆன் டிப்ஸ் தான் மார்க்கெட்டை. ஸோ இந்த 2 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சுட்டு தான் பெரிய ஆட்கள் ட்ரேட் பண்ணுவாங்க. 3 மாதத்தோட ஸ்விங் லோ, 3 மாதம் ஸ்விங் லோன்னு வரும்போது 100 நாளோட ஆவரேஜ் வந்துடும் இல்லையா? ஸோ இதை வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு தான் பெரிய ஆட்கள் ட்ரேட் பண்ணுவாங்க. 23,400 உடைக்காத வரைக்கும் நமக்கு கவலை கிடையாது. இன்வெஸ்டர்ஸுக்கு 21,270 நினைக்கிற நம்பர், அந்த நம்பர் உடைக்கிற வரைக்கும் கவலை கிடையாது. ஓகே, மார்க்கெட் ஒரு டவுன்லேருந்து ரெக்கவரி ஆகுது அப்படிங்கிறப்போ இந்த டைம் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ரைட்டான டைம் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் எப்படி கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிக்கலாம்? இவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாக்கா RSI இஸ் அ குட் இண்டிகேட்டர். இப்போ மார்க்கெட் வந்து 25,232 அப்படின்ற நம்பர்லேருந்து 24,900 சொச்சம் வந்துட்டு மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு. திருப்பி வந்து 24,900 போகிறோம், 25,000 போகிறோம். அந்த இடத்துல ஒரு RSI டைவர்ஜென்ஸ் தெரியுது நிஃப்டியில். அப்படின்னாக்கா அது ஒரு இண்டிகேஷன். டபுள் டாப்போ இல்லாட்டி லோயர் ஹையோ கொடுத்துட்டு கீழே இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன். இப்போ வந்து அது ப்ராமினெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னாக்கா மந்த்லி சார்ட்ஸ்லேயே வந்து RSI 90 கிட்ட டச் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ 90 கிட்ட டச் பண்ணிடுச்சு. இப்போ பவுன்ஸ் ஆகும்போது 24,900 25,000 கிட்ட போகிறான். பட் RSI டைவர்ஜென்ஸ் ப்ராமினெண்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா டபுள் டாட் ஆகிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் டிவிடெண்டும் வந்துடும். டிவிடெண்ட் பே அவுட் வந்துச்சு அப்படின்னாலே மக்களுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் அடுத்த டிவிடெண்ட் பே அவுட் வராது இல்லையா? அதனால் அந்த ஷேர் கிட்ட போக மாட்டாங்க. ஸோ டிவிடெண்ட் பே அவுட் நடந்த பிறகு டபுள் டாப் கிட்ட RSI நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் இருந்ததுனாக்கா அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணலாம்.
அது மாதிரி மார்க்கெட் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிற டைமில் ஃபண்டமெண்டல் நம்ம வச்சுருக்க ஸ்டாக்ஸை ஃபண்டமெண்டலாக பார்க்கணும். ஜென்ரலாக ஃபண்டமெண்டல் பார்க்குறது அப்படிங்கிறது வேறு. ஒரு மார்க்கெட் டவுன்லேருந்து திருப்பி ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அப்போது நம்மளோட ஸ்டாக்ஸை ஃபண்டமெண்டலாக எப்படிலாம் கால்குலேட் பண்ணலாம் சார்? ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த இண்டெக்ஸில் ஹெவி வெயிட் யார் அப்படின்னு முதல்ல பார்க்கணும். யாரால் அந்த இண்டெக்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அப்படின்றத பார்க்கணும். நிஃப்டி அப்படின்னாக்கா HDFC பேங்க், ரிலையன்ஸ், இவங்க 2 பேரும் ஹெவி வெயிட்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 30% இவங்க 2 பேருக்கு மட்டுமே வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் வச்சுட்டு இருக்கிற ஷேரு இதை மாதிரி லீடர்கிட்ட வச்சுட்ருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு லீட் பண்ணுறது இந்த ஜெயிக்கிறவன் தான். எவனால் மார்க்கெட் மேலே போகுமோ அவன் தான் முதல்ல லீட் பண்ணுவான் மார்க்கெட்டை. அதை மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஃபண்டமெண்டல் எப்படி ஃபாலோ பண்ணுறோம்? ஃபண்டமெண்டல் மண்டே இன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு அற்புதமான ஒரு புக்கு மண்டே போடுறாங்க. இந்தியாவில் இருக்க டாப் 100 ஸ்கிரிப்ட்ஸை ஒரு 65-70 பேராமீட்டரில் வேலிடேட் பண்ணுறாங்க. EPS, ப்ரைஸ் டு earning ரேஷியோ, கிரெடிட்டர்ஸ் டர்னர் ரேஷியோ, டெட்டார்ஸ் டர்னர் ரேஷியோ, குவிக் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ, இது மாதிரி ஒரு 65-70 பேராமீட்டரில் ரேங்க் பண்ணி இவங்கெல்லாம் பெஸ்ட்டு ஸ்டாக்கு, இவங்கெல்லாம் பெஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக ஆகிடலாம். அதில் வந்து கொடுத்துருக்கிற இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ROCEனா என்ன, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ROEனா என்ன, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ROCEக்கும் ROEக்கும் என்ன வித்தியாசம், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ப்ரைஸ் டு earningனா என்ன, EPS அப்படின்னா என்ன, இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுத்தையும் பற்றி நீங்கள் கூகுள் இருக்குது, ChatGPT இருக்குது எடுத்துகிட்டு புரிஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா 2-3 மாதம் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு சிம்பிள் அட்வைஸ். இன்றைக்கி எக்கனாமிக் டைம்ஸ் பேப்பர் வாங்குங்க. 100 ஸ்கிரிப்ட், இந்தியாஸ் டாப் 100 ஸ்கிரிப்ட்ஸை இதை மாதிரி வேலிடேட் பண்ணுறோம். இதை வச்சு நீங்கள் 3 மாதத்தில் யூ கேன் பிகம் ப்ரொஃபஷனல் ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட். ஓகே, செல்லர்ஸ்க்கு ஓகே. இப்போ பையர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நியூவாக ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மார்க்கெட் ஒரு நார்மலான டைமில் வாங்குறது அப்படிங்கிறது ஓகே. மார்க்கெட் ஒரு டவுனில் இருந்து ரெக்கவரி ஆகிற டைமில் ஒரு நியூ பையர் சொல்லர் வராங்க அப்படின்னாக்கா அவங்க அந்த டைமில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இவங்க எல்லாருமே SIP மோடில் தான் போகணும். ஃபஸ்ட்டு நியூ இன்வெஸ்டர்ஸ் வராங்க அப்படின்னாக்கா முதல்ல ரொம்ப லோவில் ஆரம்பிக்கணும். ஒரு டிக்டம்னு சொல்லுவாங்க, மணி மேக்னிஃபைஸ் ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் யூ ஆர் அ லூசர் வித் அ ஸ்மாலர் கேபிட்டல் யூ வில் பி அ பிக்கர் லூசர் வித் பிக் கேபிட்டல். இஃப் யூ ஆர் அ வின்னர் வித் ஸ்மால் கேபிட்டல் யூ வில் பி அ பிக்கர் வின்னர் வித் பிக்கர் கேபிட்டல். அவ்வளோதான். ஸோ முதல்ல ரொம்ப சின்ன கேபிட்டல் ஆரம்பிங்க, சின்ன SIP மோடில் ஆரம்பிங்க. இன்றைக்கி இதில் ஜெயிச்சிட்டிங்கனாக்கா இதை ஒரு ப்ரோட்டோடைப்பாக வச்சுட்டு நாளைக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். உங்களோட ட்ரேடிங் கேபிட்டலையோ உங்கள் ட்ரேடிங் குவான்டிட்டியோ இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நியூ இன்வெஸ்டர்ஸாக வரும்போது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது புது லாங்குவேஜ். இப்போ திடீர்னு நான் போயிட்டு ஒரு மேண்ட்ரின் கற்றுக்கிறேன், சைனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு 6 மாதம் கழிச்சு தான் தப்பாக பேச ஆரம்பிப்பேன். 6 மாதம் கழிச்சு ஓரளவு கற்றுனா தப்பாக பேசினேன். அப்போ தான் கிண்டல் பண்ணுவாங்க. டிகே அப்படின்னு ஒரு படத்தில் காமெடி பண்ணுவோம்ல, அது மாதிரி டிகே அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் கழிச்சு கேட்பேன். உங்கள் மார்க்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாதப்போ நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. மார்க்கெட்டை பற்றி அறகுறையாக தப்பு பண்ணுவீங்க. ஸோ அந்த சமயத்தில் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஹாஃப் நாலேஜ் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் நோ நாலேஜ். அதனால் நீங்கள் சஸ்டைன்டாக பைசா பண்ணுற வரைக்கும் எவ்வளோக்குள்ள கம்மியான கேபிட்டல், எவ்வளோக்குள்ள கம்மியான குவான்டிட்டி, SIP மோடில் இஃப் பாசிபிள் மியூச்சுவல் ஃபண்டில் வழியாக போகிறது பெட்டர். ஓகே, அதே மாதிரி செல்லர்ஸ்க்கு சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஏன்னா மண்டே அன்னைக்கு மார்க்கெட் டவுனில் இருந்துச்சு, ஃப்ரைடே அகைன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, திருப்பி மார்க்கெட் இந்த வீக் ஸ்டார்டிங்கில் ஏறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. ஆனால் டவுனில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏதோ நல்ல வேலையாக அகைன் இப்போ மறுபடியும் க்ரோத்தில் போயிட்டுருக்கு. இந்த டைமில் நான் வச்சிருக்க ஸ்டாக்ஸ் அடுத்த வாரம் இன்னும் இறங்குறதுக்குண்டான சோர்சஸ் அதிகமாக இருக்குங்கிற ஒரு இண்டிகேட்டர் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னாக்கா லாஸ்ட் வீக்லேயே நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி எந்த இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணி இமீடியட்டாக செல்லர்ஸ் அதை ஃபாலோ பண்ணலாம்? ப்ரொமோட்டர்ஸ், FII இவங்க ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, 1%, 1/2% அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா? இப்போ நீங்கள் நான்லாம் 100 ஷேர் வாங்குவோம், 200 ஷேர் வாங்குவோம். ப்ரொமோட்டர்ஸில் பார்த்தா 1% ஆஃப் தர் ஈக்விட்டி, அவங்க கேபிட்டல் வந்து ஒரு 100 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து 1 லட்சம் வாங்குவாங்க, 1% வாங்குவாங்க. FIs வந்து 2%, 3%, 2 லட்சம் ஷேர், 3 லட்சம் ஷேர் வாங்குவாங்க. இவங்க அவங்க ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களா, கம்மி பண்ணிருக்காங்களா? இது ஒரு வெரி கிரிட்டிக்கல் இண்டிகேட்டர். டெலிவரி பர்சன்டேஜ் வால்யூம் இதை வந்து பார்க்கணும். எவ்ரிடே வந்து டெலிவரி பர்சன்டேஜ் வந்து 60க்கு மேலே இருக்கா, 65க்கு மேலே இருக்கா அப்படின்னாக்கா நிறைய பேர் நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ 20% தான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 கோடி ஷேர் ட்ரேட் ஆகுது. 2 கோடி ஷேர் ட்ரேட் ஆகுறதுல 10 லட்சம் பேர் தான் அடுத்த நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா
ஸ்பெக்குலேட்டர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் அங்கே இல்லை. இன்னொன்று அடுத்த நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க, கீழே இறங்கிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ இந்த டெலிவரி பர்சன்டேஜும், ரெண்டாவது ப்ரமோட்டர்ஸ் அவங்க ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதும், எஃப்ஐஸ் அவங்க ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ வச்சுக்கிட்டு அந்த ஷேரை நீங்கள் இன்னும் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா அப்படின்னு டிசைட் பண்ணலாம். இது இந்த 3 ஒரு கிரிட்டிக்கல் இண்டிகேட்டர்ஸ். மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கிற டைமில் நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஒரு டைவர்சிஃபிகேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டாக. அப்படி இருக்கணும்னா எப்படி இருக்கணும் சார்? டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும், ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்கணும் அவசியம் இல்லை. யூஸ்வலாக 15லேருந்து ஒரு 20 ஷேருக்குள்ளே தான் நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்கிறோம், அப்போ தான் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதில் டிஃபென்சிவ் செக்டார்ஸு, க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ, இது 3ஆக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுங்க. ஸோ இந்த 3ஆக பிரிச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒன்று ஏதாவது கொஞ்சம் லேக் ஆனால் கூட அடுத்தது கொஞ்சம் மேலே தூக்கி கொடுத்துரும். இன்னொன்று மிட் கேப் ஸ்பேஸில் கொஞ்சம், ஸ்மால் கேப்பில் கொஞ்சம், லார்ஜ் கேப்பில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி கேப் அலோகேஷன் இருக்கணும் அப்படின்னு வச்சுங்க. ஸோ இப்போ இதில் என்னன்னாக்கா எப்போல்லாம் லார்ஜ் கேப் நிஃப்டி லேக் ஆகிறதோ, ஓகே, பை பீட்டா ஹோல்டு ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி தீம் வரும். இது எப்படின்னாக்கா இப்போ மயிலாப்பூரில் என் ஃப்ரெண்டு வீடு வச்சுட்டு இருந்தார், ஒரு கிரவுண்ட் வீடு வச்சுட்டு இருந்தார் 2003 இது ரியல் எஸ்டேட் பீக் ஆச்சு இல்லையா. 4.5 கோடிக்கு மயிலாப்பூரில் வீடை விற்றுட்டு நங்கநல்லூரில் போயிட்டு அந்த 4.5 கோடி வச்சுட்டு 6 கிரவுண்ட் இடத்த வாங்கி போட்டார். இன்றைக்கி நங்கநல்லூரில் ஒரு கிரவுண்டு 4 கோடி, மயிலாப்பூரில் ஒரு கிரவுண்டு 4.25 கோடி. ஸோ அந்த ஒரு கிரவுண்டை 20 வருஷம் வச்சுருந்தாருனாக்கா 25 லட்சம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் அந்த ஒரு கிரவுண்டை மயிலாப்பூரில் விற்றுட்டு நங்கநல்லூரில் போயிட்டு 6 கிரவுண்ட் வாங்கி போட்டதால் அவர் கிட்டத்தட்ட 25லேருந்து 26 கோடி ரூபாய் லாபம். ஸோ லார்ஜ் கேப்ன்றது மயிலாப்பூர், மிட் கேப் ஸ்மால் கேப்ன்றது நங்கநல்லூர், தாம்பரம் மாதிரி. ஓகே, மக்கள் என்ன பண்ணுவாங்க, லார்ஜ் கேப்பை விற்றுட்டு இல்லாட்டி ஹோல்ட் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற மார்ஜினை வச்சுக்கிட்டு அவங்க ஸ்மால் கேப் மிட் கேப் வாங்குவாங்க. அது நல்லா மேலே போகும். ஹோல்டு ஆல்ஃபா பை பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கீம். இப்போ நிஃப்டி மேலே போகலை அப்படின்னாக்கா ஹோல்டு ஆல்ஃபா பை பீட்டா, மிட் கேப் தலை தெறிக்க மேலே போகும். ஸோ நீங்கள் இது மார்க்கெட்டோட நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கனாக்கா கரெக்டான செக்டரை சூஸ் பண்ணி அந்த இடத்துல உங்கள் அலோகேஷனை ஜாஸ்தி பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் அப்ஸ்விங்கில் இருக்கிறப்போ பர்டிகுலர் சில செக்டர்ஸ் ஆர் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி பர்டிகுலர் செக்டர்ஸ் ஏதாவது இருக்கா? போன வாரம் டிஃபென்சிவ்ஸ் வாங்க சொல்லியிருப்பேன். மார்க்கெட் கீழே இறங்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நான் ஒரு டிஃபென்சிவ் ஃபார்மா, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸு இதெல்லாம் வாங்க சொல்லியிருப்பேன். இது எல்லாமே கடைசி போன ஒரு வாரத்துக்குள்ளேயே 5%, 10%, 20% கூட ஏறிடுச்சு ஒரு வாரத்தில் இல்லையா. ஸோ மார்க்கெட்டு எதை மாதிரி இருக்குது, மக்களோட டைவர்சிஃபிகேஷன் எங்கே மாறுது அப்படின்னு தெரிஞ்சோன்னா அந்த செக்டாரில் போட்டோன்னா குவிக் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கும் ட்ரேடர்ஸ் தான். இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் டிவிடெண்டு, க்ரோத், இந்த 2 தான் பார்ப்பாங்க. இந்த 1 வீக்கோட ஃபாலோ, 1 வீக்கோட ரைஸோ அவங்க கவலைப்பட போகிறதில்ல. வோல்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 64 ரூபா இருந்தது, இன்றைக்கி 1580 கிட்ட வந்துட்டான். 64லேருந்து 180 போச்சு, 180லேருந்து 110 வந்தது. 110 வரும்போது விற்றுருந்தாங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி 1580 பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த 1 வீக்கோட ட்ராப்பையோ 1 மந்தோட ட்ராப்பையோ பார்க்கறதுல அவங்க அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்தோட வியூ தான் எடுக்கிறாங்க. ஓகே, இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டேட்டில் ப்ரைஸை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேல்யூ நாளைக்கு அதோட க்ரோத் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத பார்த்தா மட்டும் போதும். இது என்னோட அட்வைஸு. இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னாக்கா இன்றைக்கி நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆகிற டைம்லையும் சரி, மார்க்கெட் கிராஷ்லேருந்து அகைன் மறுபடியும் ரெக்கவரி ஆகிற டைம்லையும் சரி, ஜென்ரலாக இன்வெஸ்டர்ஸ் இந்த டைமில் பர்டிகுலராக இந்தந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மிஸ்டேக்ஸாக இருக்கும் சார்? மிஸ்டேக்ஸ், ஓவர் எக்ஸ்போஷர், லீவரேஜிங் பண்ணுறது. இப்போ நிறைய இதில் ப்ரோக்கரேஜஸில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 10 ரூபா இருந்தால் 100 ரூபாய்க்கு வாங்கலாம். உங்கள் ஷேரை ப்ளெட்ஜ் பண்ணி இன்னொன்று வாங்கலாம். தங்கத்தை வாங்குங்க 1500 ரூபாய்க்கு, நான் டாலரில் சொல்கிறேன். அதை வாங்கி ப்ளெட்ஜ் பண்ணுங்கள். ப்ளெட்ஜ் பண்ணிட்டு அதில் வர பைசா 80% உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும். அதை வச்சுட்டு சில்வரை வாங்குங்க, சில்வரை போய் ப்ளெட்ஜ் பண்ணுங்கள், சில்வரை ப்ளெட்ஜ் பண்ணிட்டு காப்பரை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லீவரேஜிங் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா இறங்கிச்சுன்னா எல்லாத்துலேயும் அடி, ஏறிச்சுன்னா எல்லாத்துலையும் லாபம், வேறு விஷயம். பட் ஒன்ஸ் நீங்கள் லீவரேஜ் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் 1% இறங்கினா கூட உங்களுக்கு 10% நஷ்டம். ஸோ லீவரேஜிங் பண்ணாமல் ப்ரீத்திங் ஸ்பேஸோட நம்ம ட்ரேட் பண்ணோம், இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம கவலைப்பட தேவையில்லை. எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா நம்ம இந்த ஏற்ற இறக்கத்தை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. நல்ல ஷேர் இறங்கினா நல்லது அப்படின்னு நினைக்க கற்றுக்கணும். ஒரு மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கிற டைமில் மோஸ்ட்லி எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிறதும் பயப்படுறதும் இங்கே தான். இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா. ஒரு வாலட்டைல் இருக்கிற மார்க்கெட்டில் எப்படி ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்? வாலட்டிலிட்டி இருக்கும்போது ஸ்டாப் லாஸ் போடுறது ரொம்ப டஃப். ஹெட்ஜ் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் போடுறது ரொம்ப டஃப். ஸோ வாலட்டிலிட்டி எப்பயுமே இருக்காது.
போன வாரம் சொன்ன மாதிரி ஹை வாலட்டிலிட்டி பிகெட்ஸ் லோ வாலட்டிலிட்டி, லோ வாலட்டிலிட்டி பிகெட்ஸ் ஹை வாலட்டிலிட்டி. ஹை வாலட்டிலிட்டி வந்தாலே நீங்கள் ஒரு வாரம் வெயிட் பண்ணால் போதும். போன வாரம் வந்து S&P 65 வாலட்டிலிட்டி போச்சு, 65%. 2020 கோவிடில் கூட அந்தளவுக்கு போகல, கிட்டத்தட்ட அந்தளவுக்கு வாலட்டிலிட்டி போயிடுச்சு. ஆனால் 2 நாளில் 65லேருந்து 28க்கு இறங்கிடுச்சு. ஸோ நீங்கள் வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தண்ணியோட ஸ்வபாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேஸ் அடுப்பில் வச்சா கொதிச்சுட்டே இருக்கும். கேஸ்லேயும் எடுத்து கீழே வச்சிட்டிங்கனாக்கா அரை மணி நேரத்தில் ரூம் டெம்பரேச்சர் வந்துடும். தண்ணியோட ஸ்வபாவம் ரூம் டெம்பரேச்சரை ரீச் பண்ணுறது தான். வாலட்டிலிட்டி ரூம் டெம்பரேச்சர் ரீச் பண்ணுறது வெயிட் பண்ணிங்கனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, காலையிலேருந்து மார்க்கெட் நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனை வச்சு எந்தெந்த செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன செக்டார்ஸில் பண்ணலாம்? பர்டிகுலராக ஏதாவது ஸ்டாக்ஸ், இந்த ஸ்டாக்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்கா? FMCG, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸு, ITC, இந்துஸ்தான் யூனிலிவர், இந்த ஸ்கிரிப்ஸை டெஃபினட்டாக ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்பயுமே வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மல்டி இயர் பிரேக் அவுட், மல்டி டிகேட் பிரேக் அவுட், ஆல் டைம் ஹை, இது எதெல்லாம் அடிக்கிறானோ இது மாதிரி ஸ்கிரிப்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. லால்பாத் லாப்ஸ் இப்போ பையில் வந்திருக்கு, அரபிந்தோ ஃபார்மா பையில் வந்திருக்கு, சன் ஃபார்மா பையில் வந்திருக்கு. இது எல்லாமே வந்து போன வருஷம் ரெக்கமெண்ட் பண்ணது தான். 900 ரூபா கிட்ட வாங்குன்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி 1760 ரூபா கிட்ட வந்துட்டான் சன் ஃபார்மா. அரபிந்தோ ஃபார்மா 550 ரூபா 600 கிட்ட வாங்க சொல்கிறப்போ இன்றைக்கி 1460 470 வந்துட்டான். இது எல்லாமே ஆல் டைம் ஹை அடிச்சிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸு. இதில் ஃபோக்கஸ் பண்ணி வாங்கலாம். டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் வாங்கலாம். இதெல்லாம் நல்ல ரிட்டர்ன் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூனிட் எவனுக்கெலாம் இருக்கானோ அந்த ஷேர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாக்கா இவங்களுக்கு ப்ரைஸிங்க்கு ஸ்கோப் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, ஜியோ, ஏர்டெல் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா 30% ரேட் ஏற்றிட்டாங்க. அவங்களுக்கு காம்படிஷனே யாருமே கிடையாது. வேறு ஏதாவது ஒரு மசாலா பொடியோ வேறு ஏதோ உப்பு விற்கிறாங்க அப்படின்னா 100 பேர் உப்பு விற்கிறதுக்கு இருக்கான். பட் ஜியோவும் இவனும் விட்டாக்கா வோடாஃபோன் பெருசாக மார்க்கெட் ஷேர் இல்லை, பிஎஸ்என்எல் பெருசாக மார்க்கெட் ஷேர் இல்லை. ஆக்சுவலாக ரேட்டை குறைச்சிட்டு இருக்காங்க. இவங்களால 30% ஏற்றியும் நிறைய பேர் அவங்க சர்வீஸ் விட்டு வெளில போகல. 30% உங்களோட நீங்கள் ரேட்டை ஏற்றிட்டீங்கன்னாக்கா உங்கள் டாப் லைன் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகும், பாட்டம் லைன் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகும். ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஒரு 10% குறைச்சா கூட இவங்களோட பாட்டம் லைன் 2 மடங்கு ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த ARPU, ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூனிட், இதில் எவ்வளோ இருக்கானோ இதெல்லாம் பாருங்கள். புரோக்கரேஜ் ஸ்டாக்ஸ் இருக்குது. புரோக்கரேஜ் ஸ்டாக்ஸுக்கு இது வந்து கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பைரி அன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 166 கோடி வால்யூம் நடக்குது. 166 கோடி வால்யூம்னாக்கா பைக் 166 கோடி, செல்லுக்கு 166 கோடி, 320 கோடி வால்யூம் நடக்குது. புரோக்கரேஜ்ங்க 5 ரூபான்னு வச்சுங்க. ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு 320 × 5 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபா, 1500 கோடி ரூபா பைசா வருது அவங்களுக்கு பைசா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில். இது மாதிரி வந்து ஒரு 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த புரோக்கரேஜுக்கு போய் சேரும் இல்லையா? ஸோ ஒரு சில புரோக்கரேஜ் வந்து 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபாலாம் சார்ஜ் பண்ணுறாங்க. யார் ஹையாக சார்ஜ் பண்ணுறாங்க, நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க, இவங்களால என்ன ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை மாதிரி ஷேர்ஸை வாங்கி போட்டிங்கனாக்கா நல்ல மேலே போகும். இவங்களும் இந்த ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூனிட்டில் வரவங்க. நாளைக்கு 2 ரூபா 3 ரூபா ஏற்றினா கூட அவங்களோட டாப் லைன் வந்து 30% இன்க்ரீஸ் ஆகிடும், பாட்டம் லைன் 80% இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் ஏதாவது சம் ஹிடன் நியூஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த ஹிடன் நியூஸஸ்னால சில செக்டார்ஸ் ஆர் பர்டிகுலராக இந்த ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஏதாவது சம் ஹிடன் நியூஸஸ் இருக்கா உங்கள்கிட்ட? இன்சைடு இன்ஃபர்மேஷன் நீங்கள் இது எப்படி பார்க்கணுன்னாக்கா, ஹிடன் நியூஸ் இருந்தால் கூட இப்போ வந்து ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணால் பல கம்பெனிக்கு நல்லது. ஜிஎஸ்டி வந்த உடனே நான் சொல்லியிருப்பேன் இந்த ஷேர் விழுவும், அந்த ஷேர் கீழே விழுவும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் சொன்னேன் இந்த ஷேரில் மேலே போகும்னு சொல்லியிருப்பேன். இந்த ஜிஎஸ்டி இம்பேக்ட் என்னன்னாக்கா, முன்னாடி வந்து 40% வரைக்கும் தான் இன்புட் கிரெடிட் எடுக்க முடியும். அதாவது நீங்கள் 100 ரூபா உங்களுக்கு ஜிஎஸ்டி உள்ளே வருது அப்படின்னாக்கா 40 ரூபா தான் நீங்கள் இன்புட் கிரெடிட் எடுக்க முடியும். இப்போ 60லேருந்து 80 ரூபா வரைக்கும் எடுக்கலாம். ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபா ஜிஎஸ்டி வருதுன்னு வச்சுங்க. ஜஸ்ட் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 10 கோடி ரூபாயில் 4 கோடி ரூபா தான் அவங்க வந்து இன்புட் கிரெடிட் எடுக்க முடியும். இப்போ 8 கோடி ரூபா எடுக்க முடியும். அப்படின்னா அந்த 4 கோடி ரூபா லாபம் தானே. டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஒரு கம்பெனியோட ஷேர் கீழே விடணும். ஆனால் ஒரு சில கம்பெனிக்கு ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அந்த ஷேர் மேலே போகும். ஏன்னா அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி டபுள் ஆகிடும். எந்த ஸ்டாக்குக்கு எந்த நெகட்டிவ் நியூஸ் வந்ததுனாக்கா நல்லது அப்படி சொல்லி பார்த்தோம்னாக்கா we can do something good. இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு நியூஸ். ஷிப் கேரியிங் 2000 ஜாக்வார் கார்ஸ் sank ஆஃப் ஹாங்காங் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். எல்லா இடத்துலையும் டாடா மோட்டார்ஸ் விற்றுருங்க, டாடா மோட்டார்ஸ் விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நியூஸ். 310 ரூபாய்கிட்ட இருந்தால் 280 ரூபாய்கிட்ட கேப் டவுன் ஓப்பனிங் 280 ரூபா. நான் வந்து சொன்னேன், உங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா
வாடகை வீட்டை விற்றுட்டு டாடா மோட்டார்ஸ் வாங்க மேலே போயிடுவான்னு. ஏன் அப்படின்னா 2000 காரு அனுப்பியிருக்கான், கப்பல் கவுந்து போச்சு. 2000 காருக்கு இன்சூரன்ஸ் பண்ணிருப்பான்ல, பைசா வந்துடும்ல. இன்னும் 2000 ஆர்டர் வந்துடும்ல பைக்கு. ஏற்கனவே ஆர்டர் கொடுத்து திருப்பி ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறான். ஸோ அவனுக்கு 4000 காரு, 2000 காரு கிடையாது. ஸோ நீங்கள் எது பேட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்களோ ஒழுங்காக யோசிக்கணும் இல்லையா? இப்போ நான் ஒன்று பேசுகிறேன், நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, உண்மை வந்து நடுவில் இருக்கும். வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரூத் இஸ் சம்வேர் இன் பிட்வீன்னுவாங்க. அந்த ட்ரூத் என்ன அப்படின்னு நம்ம தேடிட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக டிசைட் பண்ணிடலாம். எந்த நியூஸ் வந்தாலும் அது நெகட்டிவாக பாசிட்டிவான்ட்டு. ரேணுகா சுகர்ஸ் 7 ரூபாயில் இருந்தாங்க. அவங்க ஃபியூச்சர் லாட் சைஸ் 42,000 என்னமோ. அப்போது ஒரு நியூஸ், ரேணுகா சுகர்ஸ் பிரேசில் ஃபைல்ஸ் ஃபார் பேங்க்ரப்சி, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பிரேசில் அக்செப்ட்ஸ் ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரேணுகா சுகர்ஸ் பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு, 7 ரூபாயிலேருந்து 2 ரூபா போயிடுவான்னு சொல்லிட்டு இங்கே ஒரே பொருளி. நான் சொன்னேன், இதே வார்த்தை சொன்னேன், சொத்தை விற்றுட்டு வாங்குங்க. ஏன்னா அவனுக்கு வந்து $500 மில்லியன் கடன் கட்டணும். அவன் கட்டலைன்னா அவனை பேரண்ட் கம்பெனி ரேணுகா சுகர்ஸ் இந்தியா தானே கட்டணும், இவனோட சப்சிடரி. அவனை கட்ட வேணான்னு சொல்கிறான், $500 மில்லியன் கட்ட வேணான்னு சொல்லிட்டான் பிரேசில் சுப்ரீம் கோர்ட்டு. இவனுக்கு 500 கோடி லாபம் வாங்கன்னா 2 வாரம் 10 அப்பர்சருக்கு எடுத்து 18 ரூபா போயிட்டான். ஸோ நம்ம எந்த நியூஸ் வந்தாலும் அந்த நியூஸோட ஒரு உண்மைத்தன்மையை ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சரியான டிசிஷன் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ இருக்கிற மார்க்கெட் நியூஸில் இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கிற ஒரு நியூஸ், இதனால் இதை நீங்கள் நெகட்டிவாக பார்க்க வேணாம், பாசிட்டிவாக தான் இது போகும் அப்படிங்கிற மாதிரி என்ன நியூஸ் இருக்குது? இப்போ வந்து நம்மளோட எஸ்டிடி ஏற்றிட்டாங்க. இந்த எஸ்டிடி ஏற்றினது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். ஆனால் எட்டேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது பாசிட்டிவ் நியூஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னா அந்த எஸ்டிடியை ரெக்கவர் பண்ணணும் பெரிய ஆட்கள் இல்லையா? உங்களுக்கு எனக்கு எஸ்டிடி சின்ன பைசா, பட் பெரிய ஆட்கள் வந்து ஒரு நாளைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் 3 லட்சம் கோடி டர்ன் நடக்குது. நீங்களாலும் 50,000 1 லட்சம் 2 லட்சம் பேசிகிட்டு இருக்கோம். 3 லட்சம் கோடி டர்ன் நடக்குது. 3 லட்சம் கோடிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ எஸ்டிடி? இந்த எஸ்டிடியை எங்கே ரெக்கவர் பண்ணுவாங்க? மார்க்கெட் அடித்து ரெக்கவர் பண்ணுவாங்களா, மார்க்கெட்டை ஏற்றி ரெக்கவர் பண்ணுவாங்களா? அடித்தானாக்கா 0ன்ற லிமிட் இருக்குது. என்னோட வெல்த் கம்மியாகிடுது, நான் வச்சுட்ருக்கேன், என் ஷேரோட ஒர்த்து கம்மியாகிடுது, நான் விற்கிறேன் அப்படின்னாக்கா எதுக்கு நான் விற்றுட்டு ரெக்கவர் பண்ணணும், ஏற்றிட்டு ரெக்கவர் பைசா ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்க. இதே மாதிரி நியூஸு ஒரு வாட்டி பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ட்டிசிபேட் நோட்ஸை பேன் பண்ணும்போது என்னன்னாக்கா பார்ட்டிசிபேட் நோட்ஸ்னால் என்னன்னாக்கா நீங்கள் 1.5% பேங்க் கேரண்டி கொடுத்தீங்கன்னாக்கா 100 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 100 மடங்கு லீவரேஜ் அப்படின்னு வச்சுங்க. ஸோ பெரிய ஆட்களும் பார்ட்டிசிபேட் நோட்ஸை எட்டுன்னு வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து செகண்ட் லெவல் டெரிவேட்டிவ்க்கு பேன் பண்ணுறேன், இப்பயும் அந்த நியூஸ் வந்திருக்கு வெரி ரீசெண்டாக, பேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா ஏற்கனவே பார்ட்டிசிபேட் நோட்டை வச்சுட்டு புல்ஸ் எல்லாரும் 6,900லேருந்து 9,500 வரைக்கும் மார்க்கெட்டை தூக்கின்னு வந்துட்டாங்க. கையில் 1 ரூபா வச்சுக்கிட்டு 100 ரூபாய்க்கு ஷேரை வாங்கி 6,500லேருந்து 9,000 கொண்டு வந்துட்டாங்க. இந்த பேர்ஸ் இருக்காங்கல்ல அவனுக்கும் அதே ரூல் தானே, 1 ரூபா வச்சுட்டு 7,000 விற்றுரு, 7,000 ஏற விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு 7,000 விற்றுருக்காங்க, 7,000 விற்றுருக்காங்க, 8,000 விற்றுருக்காங்க, 9,000 இருக்காங்க. இங்கே போன உடனே பார்ட்டிசிபேட் நோட்ஸ் கிடையாதுன்ட்டாங்க. புல்ஸ் 100 மடங்கு லாபத்தில் இருக்காங்க, பேர்ஸ் வந்து 100 மடங்கு நஷ்டத்தில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த பேர்ஸு டபுளாக லாங் போயிட்டாங்க. மார்க்கெட் 9,500லேருந்து 12,431 போயிடுச்சு. அந்த இடத்துல அவங்க காஸ்ட் பிரேக் ஈவன் ஆச்சு அப்படின்னு வச்சிங்களேன். அது மாதிரி இப்போ திருப்பி பார்ட்டிசிபேட் நோட்ஸை பேன் பண்ண போகிறாங்க அடுத்த செகண்ட் தேர்ட் லெவல் டெரிவேட்டிவ்க்கு. இது மார்க்கெட்டை இன்னும் மார்க்கெட் மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இந்த வீக்கோட ஸ்டார்டிங் இப்படி இருக்குது, இந்த வீக்கோட எண்டு வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும்? இந்த வாரத்துக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான நம்பர், மார்க்கெட் வந்து அப்வர்ட் பயாஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். 24,711 ஒரு கிரிட்டிக்கல் நம்பர். இந்த 24,711க்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா வர வாரங்களில் திருப்பி ஆல் டைம் ஹை அடிச்சுட்டு 27,225 அப்படின்னு ஒரு பெரிய டார்கெட் இருக்குது. இன்னொரு இந்த இடத்துலேருந்து ஒரு 2,700 பாயிண்ட்டில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தீபாவளிக்குள்ளேயோ இல்லாட்டி இந்த டிசம்பருக்குள்ளேயோ வாய்ப்புகள் இருக்குது. கவெட் 23,400 ஹோல்ட் பண்ணிச்சுனாக்கா நிஃப்டி 27,225 அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். தீபாவளிக்குள்ளே அடிக்குமா கிறிஸ்மஸ்க்குள்ளே அடிக்குமா, இதுதான். தீபாவளிக்குள்ளேயோ கிறிஸ்மஸ்க்குள்ளேயோ வெரி ஷார்ட்லி அந்த 27 அபவ் கிராஸ் ஆகணும் அப்படிங்கிறதா எல்லா இன்வெஸ்டரோட அவலாக இருக்கும். இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சி வந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.